ஐயோ ஐயோ, ஏண்டியம்மா பச்சை தண்ணியிலே குளிச்ச? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க கூடாதே. வெண்ணி போட்டு கொடுத்துருக்க மாட்டேன். உன் புருஷங்காரன் வேற காலையில போகையில சொல்லிட்டு போனா, ஏம்மா அவன் எங்கேயாவது போய் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு மறுபடியும் உடம்புக்கு சீக்கு வந்துட போதுமா, வெண்ணி போட்டு கொடுன்னு சொன்னா, நீ என்ன பிள்ளை இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்க? ஐயோ, அவன் வந்த வேற என்ன பிடிச்சி வையுவானே. எத்த காலையிலே ஒரே வெக்கையா இருந்தது, இந்த சாணியை வேற அள்ளி பட்டது ஒரு மாதிரி நச நசன்னு இருந்ததா, அதான் சரின்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வெய்ய காலத்துல வெந்நீரை குளிக்கிறதா? ஐஸ் தண்ணி இருந்தா அதையாவது மேல ஊத்திக்கலாம் போல, அப்படி ஆவி அடிக்குது. சரி தள்ளுங்கத்த, சாப்பாட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இட்லி எல்லாம் நான் ஊற்றி ரெடியாக தான் வச்சிருக்கேன். இந்த சட்னி தான் அரைக்கணும். என்ன சட்னி அரைக்கலாம்னு கேட்டுட்டு போவதான் வந்தேன். பொட்டுக்கலையா இல்லை தக்காளி சட்னியா? ஐயோ, என்ன சொல்ல, நீங்களும் உங்கள் மௌனம் என்னைய மொத்தமாக சீக்கலையாவே ஆக்கிடுவீங்க போல. என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு வேலை தொட விட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பக்கம் வா. குளிச்சதும் ஒரு குடும்பம்ல, நெத்தியில குங்குமம் இல்லாத, தலையில பூ இல்லாம, என்ன இது? இந்த இரு வார எத்தனை இல்லைங்க, நான் பிறகு சாயங்காலமா வச்சுக்கிறேன் பூவு. ஆமா, இவ வப்பா பூ வாங்கி கட்டி வைக்கிறதோட சரி, அதை ஒரு நாளும் தலையில எடுத்து வைக்க பாடு கிடையாது. சரியா இருக்க? போதும் போ, போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நெத்தில குங்குமத்தை எடுத்து வை. சரியா? வேற எதுவும் வேலை இருக்குங்களா, அதை சொல்லுங்க. என்ன காலையிலேயே மாமியார் மருமவளா என்ன என்ன இங்க நடக்குது? அடி வாட்டி வசந்தி, வா வா. என்ன என்ன விஷயம்? இம்புட்டு காலையில என் வீட்டு பக்கம் வந்திருக்க, வேலைக்கு எதுவும் போகலையா இன்னைக்கு? இல்லைங்கத்த, இன்னைக்கு ஒரு நாள் சரி வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன். உன் மாமியார் கறி தான், ஏன் மருமவ ஒரு நாளும் வீட்டுல இருக்க மாட்டேங்கிற, தினமும் வேலைக்கு போறேன்னு உன்னை பத்தி நினைச்சு தினமும் கவலைப்படுதுடி. யாரு அந்த கிழவியா? அட நீங்க வேற யாத்த, அந்த கிழவிக்கு நான் வீட்டுல உட்காந்து ஆக்கி போடலாம்னு கவலை, வேற ஒண்ணும் கிடையாது. இக்கா, உனக்கு மேலுக்கு முடியலன்னு என் மாமியார் சொன்னாங்க. அப்புறம் நேத்தியும் நான் வேலைக்கு போயிட்டேன், ராத்திரி 10 மணிக்கு தான் வந்தேன். சரி அந்த நேரத்துல வந்து எங்க பாக்குறதுன்னு சொல்லிட்டு தான் காலையில உடையந்தேன். இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கா? ஏதோ இருக்காமா, பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கூட பிறந்தவனோ பெத்தவளோ யாரும் வந்து இவளை என்ன ஏதுன்னு பார்க்கல தெரியுமா? பாவி, இவ மனசு எம்பிட்டு பாடுபடும். இந்த மாதிரி நேரத்துல கூடமா ஒரு பெத்தவ வந்து பார்க்க கூடாது? இந்த வெளியூருக்கு பசியாரியா போக போறாங்க, 3வது தெருல இருக்கு மொவ வீடு. மொவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்நேரத்துக்கு அலறி அடிச்சு வந்திருக்க வேணா? அவங்க சூழ்நிலை என்னவோ, அது எப்படித்தான் பெத்த மொவ உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப வந்து பார்க்காம இருப்பாங்க? இக்கா, அதையெல்லாம் போட்டு நீ எதுவும் மனசு குழப்பிக்காத, சரியா? அதெல்லாம் வருவாங்க, சீக்கிரம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. வாய் முகூர்த்தம் பழிக்குதா இல்லையான்னு பாக்கும். ஓ, மைனிகாரி குடும்பம் என்னன்னு வந்து கேட்கல? அவதானே முழு காரணமோ? அவங்க அம்மா இங்க வராம இருக்கிறதுக்கு காரணமே அவதானே. ஏன் தெரியாம தான் கேக்குறேன். இவங்க மைனி யாரு உனக்கு? உன்னுடைய சக்கரத்தியோட முவ தானே? ஆமா ஆமா, அவளேதான். அப்படி இருக்க போய் தான் இந்த பாடு எங்களுக்கு. எங்க கூட நான் சேர்ந்துக்கிட்டா சொத்துல பங்கு கட்டிடுவோம்னுதே, அவ அப்படியே தனியா தனியா ஒதுங்கிக்கிறா. சரி விடுங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். என்னைக்காவது ஒரு நாள் அவளும் நம்மள தேடி வருவா. எல்லாரும் எப்பவும் மேலேயே இருந்துட மாட்டாங்க, என்னைக்காவது கீழே வந்துதான் ஆகணும். சரி அதை விடுமா வசந்தி, என்ன விஷயம்? என்னைய பார்த்துட்டு போவதானே வந்தேன். ஐயோ எக்கா, வந்ததையே மறந்துட்ட மாதிரி பேசிக்கிட்டு. எக்கா, நாளைக்கு சீட்டு பணம் கட்டணும். இந்த மாதம் வந்து 8200 ரூபா. அப்புறம் அதுக்கு மறுநாள் குழு பணம் கட்டணும், அது 1450 ரூபா. தெரியுமில்ல? சரி பரவாயில்ல, நான் கிளம்பட்டுமா? நல்லா சாப்பிடு, அப்புறம் அப்படி இப்படின்ட்டு ஓடிக்கிட்டு கிடக்காத. கொஞ்ச நாளைக்கு அப்படியே உட்காந்த மணிக்கே இரு. நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னம்மா வசந்தி, வந்த கையோட கிளம்புறோம்னு சொல்ற? அது ஒன்றும் இல்லைங்க மாமா, அடுப்பில் வேற குழம்பு தாளிச்சு போட்டுட்டு வந்தேன். நான் போய் பார்க்குறேன், சாயங்காலத்துக்கு வரேன். இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பேன். ஏக்கா வரவா? மாமா அக்கா வச்சுதான் பார்த்துக்கோங்க. ஏக்கா, மத்தியானத்துக்கு இறப்படி குழம்பு தான் வைக்கிறேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்றியா? இது என்ன கேள்வி? கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்றதை விட்டுவிட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிடுறேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்கிறா. அது இல்ல ஏக்கா, தான் வாரத்துக்கு 7 நாள்னா 8 நாளைக்கு விரதம் இருக்குமே, அதனால தான் கேட்டேன் மாமா. அதெல்லாம் இப்ப உடம்பு சரியா வர வரைக்கும் விருதமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ எடுத்துட்டு வந்து குடுப்பில்ல, அவ சாப்பிடலன்னா என்கிட்ட சொல்லு. அப்ப சரி மாமா, சரி சரி. ஏக்கா, மாமா சொல்ற மாதிரி ஒரு வேளைக்கு 3 வேளையை நல்லா சாப்பிடுக்க. என்ன பிள்ள மூஞ்சி ஒரு மாதிரி சோடையாவே வச்சிருக்க? என்ன உங்க ஆத்தா வரலன்னு நான் சொல்லிட்டோம்னு உனக்கு எதுவும் வருத்தமா? ஐயோ இல்லத்த, அதெல்லாம் இல்ல. நீங்க உண்மையை தானே சொன்னீங்க. யாருக்கா இருந்தாலும் அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். சரி 2 பேரும் கையை காலை கழுவிட்டு வந்து உட்காருங்க. நான் அந்த சட்னி அரைச்சிக்கிட்டு இட்லி ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா எதுவும் ஒத்தாசு வேணுமா? நான் வந்து செஞ்சு கொடுக்கவா? நீயும் பாவம் வயசான காலத்துல எவ்வளவோ அந்த அகதிக்கு மீறி வேலையை செய்யறமா. இருக்கட்டியா, எனக்கு முடியலன்னா என் மருமக என்னை உட்கார வச்சு எல்லாத்தையும் செஞ்சு பாத்துக்கிறல்ல. அவளுக்கு ஒண்ணு முடியலன்னா அப்ப நான் தான் செய்யணும். ஏய் ஏய், சொல்லுங்க மாமா. என்ன காலையிலேயே பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா கும்முன்னு இருக்க, என்ன செய்தி? அது ஒண்ணும் இல்ல மாமா. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லு. இந்த நாளைக்கு சீட்டு காசு கட்டணுமா, நாளைக்கு குழுவுக்கு ரூபா கட்டணுமா. அதான் நீங்களும் 2 வாரமா எனக்கு மேலுக்கு முடியலன்னு வேலைக்கே சரியா போகல. என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அட இதுக்குதான் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறியா? அதெல்லாம் பாத்துக்கலாம், வீடு வீடு. என்ன பண்ணுவீங்க நீங்க? கையில 1 ரூபா கூட இல்லையே, யாருக்கிட்டையும் போய் கடன் கூட கேட்க மாட்டீங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்கிட்ட தான் நீ விஷயத்த சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ரூபா எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு. காலையில இம்முட்ட அழகா குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா கலக்கலக்கலன்னு சிரிச்சு இருக்க வேணாமா? இருக்கிற கஷ்டத்துல எங்க இருந்து மாமா சிரிக்கிறது? யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? கஷ்டம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சிரிக்கிறதையே மறந்துடுறாங்க.
எம்பிட்டு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எம்பிட்டு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாக தான் போகுது. ஆனா நாம தான் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு கிடப்போம். எல்லாம் பாத்துக்கலாம் விடுப்புல. அடுத்த நாள் இந்த உசுறு நம்ம உடம்புக்குள்ள நிரந்தரமா இருக்குமா இல்லையானே தெரியல. யாருக்கு எப்போ எப்படி சாவு வரும்னு யாராலையும் சொல்லவே முடியல. மனுஷங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நம்ம இருக்கிறத சந்தோஷமா அனுபவிச்சுக்க வேண்டியதானே. பலதை போட்டு மனசை குழப்பிக்காத. நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. இந்தா இப்ப பாரு முகத்தை. இந்த மாதிரி முகத்தை பார்த்தா எல்லாம் நடக்குமா இல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மூஞ்ச பார்த்தனா எல்லாம் நடக்குமா? சரி நான் போய் காசு ரெடி பண்ணிட்டு வரேன். சாப்பிட்டு போங்களேன். பொறவு வந்து சாப்பிட்டுக்கிறேன். 2-3 இடமா கேட்டாதான் காசு கிடைக்கும். சரியா? வட்டிக்கு பணம் வாங்க போறீங்களா? அப்புறம் என்ன செய்ய, கஷ்டத்துல கடன் வாங்கி தானே ஆகணும். கடன் இல்லாம இந்த உலகத்துல யாரால வாழ முடியுது? மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. இதுவும் நகை நட்டு இருந்தேன்னா வச்சு பாத்துக்கலாம் மாமா. ஏப்ல கடனை வாங்கிக்கிட்டு அதை என்னால திருப்ப அடைக்க முடியாதுன்னு நினைச்சுட்டியா? ஐயோ அப்படி சொல்லல மாமா. நீ சும்மா இருப்பில்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி வெய்ய நேரமா இருக்கு. சித்த பார்த்து வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வாங்க. போட்டி உள்ள. அம்மா அம்மா வாமே அம்மா. இனி உன் வாயில இருந்து அம்மாங்கிற வார்த்தை வந்துச்சு, அடுத்து என்ன உசுரோட பார்க்கவே முடியாது. என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எவனோ ஒரு பையன் கூட நடு ரோட்ல நின்று பேசிக்கிட்டு யாரு எவருன்னு கேட்டா நீ என்னமோ என் ஃப்ரெண்டுங்கிற, அவன் என்னமோ அந்த பொண்ணை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். என்ன சரி போனா பகுதி ஒத்த பொம்பளை பிள்ளையாச்சுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது என்னோட தப்புதான். காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருக்கணும். சரி படிக்கட்டும் போவ அப்படின்னு சொல்லி உன்னை நான் விட்டம் பாரு. அதுக்கு நல்ல எனக்கு செருப்படியை கொடுத்துட்டடி. பாருடி இன்னைக்கு இந்த ஆத்தா உசுரோட இருக்கணா இல்லையான்னு பாரு. என் மான மரியாதைலாம் போயிடுச்சு. எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஐயோ அவங்க கூட எந்தெந்த இடத்துல சித்தனியோ எங்கெங்க போனியோ ஆண்டவா. அம்மா அம்மா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலம்மா. அந்த பையனை நான் லவ் பண்ணதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பையன் அவன் சரியில்லைம்மா இப்போ. அதனால அவனை நான் அன்னைக்கு வேணாம்னு சொல்றதுக்காக தான் அவனை பார்த்து பேசணுமா. என்ன கையும் களவுமா மாட்டிக்கிட்டேனே போய் சொல்றியா? இப்படி போய் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி விட மாட்டேன். இனி உன்னை நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். உடனே மாப்பிள்ளைய வர சொல்லி உனக்கு நாளைக்கே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் பாரு. அம்மா ப்ளீஸ்மா, இப்பதான் ஒருத்தவங்கிட்ட இருந்து ஏமாந்து வந்திருக்கேன். என்னை மறுபடியும் இன்னொரு முறை ஏமாற வச்சிடாதம்மா. கொஞ்ச நாள் போகட்டுமா. வேணாமா, என்னை நம்பமா. முடியாதடி, முடியவே முடியாது. பொண்ணை பத்தி எல்லாரும் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு அலையிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அம்மா இனி நான் அப்படி பண்ண மாட்டேமா. நீ சொல்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. இப்போ வேணாமா. உன்னை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நானே உன் வயசு தாண்டி தாண்டி வந்திருக்கேன். நீ இப்ப வேணா அப்ப வேணா அப்படியெல்லாம் எதுவும் சொன்னேன் அவ்வளவுதான். என் அக்கா கிட்ட சொல்லி இன்னைக்கே நான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்றேன். நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. எனக்கு கல்யாணம் வேணாம். கல்யாணம் வேணாமா? கல்யாணம் வேணாமா? நான் சாவறேன்டி, நான் சாவறேன். நான் செத்துட்டா உன் விருப்பத்துக்கு நீ பாட்டுக்கு இருப்பல்ல. இனி அம்மானை கூப்பிட உனக்கு ஒரு ஆள் இருக்காதடி. நிம்மதியா இரு. தெரு தெருவா சுத்து, ஊர் ஊரா சுத்து. அம்மா அம்மா எங்க போற? சொல்றத கேளு. இனி என்ன கண்ணால நீ பார்க்க முடியாது. அம்மா ப்ளீஸ் கதவை தர. அம்மா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதம்மா ப்ளீஸ்மா. நீ என்ன ஏன் பேச்சையே கேட்க போற? எதுக்கு என்ன எந்த முடிவும் எடுக்க வேணாம்னு சொல்ற? எல்லா முடிவும் நீயே தான் எடுக்கறல. அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்ல நான் இருந்து என்ன செய்ய போறேன்? போறேன், நான் போறேன். செத்துட்டா உனக்கு நிம்மதியா இருக்குல்ல? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? ஹலோ ஹலோ பெரியம்மா பெரியம்மா. அம்மா 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 உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு நான் இருக்க மாட்டேன், நான் சாப்பிட்றேன் அப்படி இப்படி நீங்க எது சொல்றாங்க பெரியம்மா. நீங்க சீக்கிரம் வாங்க பெரியம்மா ப்ளீஸ். பெரியம்மா எனக்கு பயமா இருக்கு பெரியம்மா. அம்மா அம்மா பெரியம்மா வராங்கம்மா. அம்மா ப்ளீஸ் பண்ண எதுவும் செஞ்சுக்காதேம்மா. சொல் பேச்சு நான் கேட்குறேம்மா ப்ளீஸ்மா. நீ சொல்ற பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா ப்ளீஸ்மா. வாமா வெளியே. பெரியம்மா பெரியம்மா நீங்க வாங்க பெரியம்மா சீக்கிரம். எனக்கு பயமா இருக்கு பெரியம்மா. பெரியம்மா வேற 2 நாளா வேலை செய்ய ஏன் வரலன்னு கேட்பாங்க. என்ன சொல்றதுனே தெரியலையே. பயமா இருக்கு. நம்மள வேற கூப்பிட்டு விட்டுருக்காங்க. என்னன்னு தெரியல. பெரியம்மா பெரியம்மா வாடி வா. ஊட்டி ஊட்டி வளர்த்த கிளி ஊரெல்லாம் மேஞ்சிட்டு வந்துச்சான். எடி என்னது இது? எங்க போன 2 நாளா? பெரியம்மா அது ஊர்ல யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லல நினைச்சுக்கிட்டியா? ஒரு நாள் ராத்திரி முழுக்க எங்கேயோ போய் தங்கி இருந்துட்டு வந்தியா? வீட்டு பக்கம் ஒண்ணு ஆளைய காணுமாமே. பெரியம்மா இல்ல பெரியம்மா, நான் சொல்றத கேளுங்க. நீ எங்கயாவது போய் நீ ஏதாவது பண்ணு. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. உன் ஆத்தாளோட புத்தி தான உனக்கு வரும். பெரியம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்க பெரியம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க முதல்ல. சும்மா என்ன எதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஈத்த சிரிக்கி ஆத்தா அப்ப இல்லாத பொண்ணுன்னு உன்னை நான் எடுத்து வளர்க்கறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு. சோறு போட்டதுக்கு இப்படி எடுத்து பேசுவ. உன்னை இதே மாதிரி விட்டா சரிப்பட்டு வர மாட்டேடி. நாளை பின்ன எவனையாவது கட்டிக்கிட்டு போன பிறகு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் வளர்ந்தது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எங்க அந்த விளக்கமாறு இரு. வயசு பொண்ணு போற இடம் வர இடம் தெரியாம ஊரை சுத்திக்கிட்டா நிக்கிற. பெரியம்மா பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா என்னை எதுவும் செய்யாதீங்க பெரியம்மா. அன்னைக்கு அப்பா நைட்டு வீட்டுக்கே வரவே இல்லை பெரியம்மா. நான் இங்க இருந்து போன பிறகு அப்பா வீட்டை சாத்திட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதான் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடக்குறாருன்னு பாக்குறதுக்கு தான் போனேன். கதை விட்றா கதை. இந்த வீட்டுல உனக்கு எதுக்கு தண்டத்துக்கு சோறு பட்டு வளர்க்குறேன்? 2 நாளா எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு நானே செய்ய வேண்டியதா கிடக்கு. நீ நல்ல சொகத்தை தின்னுபிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குற.
இனிமே போவியா எங்கேயாவது சொல்லு. அப்பனை தேடிக்கிட்டு போனாலாம் ஆத்தால தேடிக்கிட்டு போனாலாம் அவங்க ரெண்டு பேரும் தான் நீ வேணாம்னு தலைய மழுவிட்டு இருக்காங்களே. அப்புறம் என்ன உன் அப்பகாரனுக்கு உன் மேல அக்கறை இருந்தா அவன் என்னத்துக்கு குடிச்சிட்டு வீட்டு சாத்திட்டு போறான். காலத்துக்கு நீ என் வீட்டுல சாணி அடிக்கிட்டு தான் கிடக்கணும். புரியுதா? இதுல உன் பெரிய பகாரன் சப்போட்டு வேற சப்போட்டு. உன்னை காணும்னா அவன் என்ன அடிச்சு தருவானே. இது என்ன பேச்சு? ஆத்தால மௌன சேர்ந்துக்கிட்டு என்னை அவளை பேச்சு எல்லாம் ஒன்னால தான் ஈத்தச்சிருக்கு. பெருமா பெருமா வலிக்குது பெருமா, விடுங்க பெரியமா. வலிக்கிட்ட முடி வலிக்கிட்டோம், வலிக்கிறதுக்காக தான் அடிப்பாங்க. என் கூட இப்ப சுத்துறா சொல்லுடி சொல்லு. ஏமா 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 என்ன பண்றீங்க? எடி அடிக்கும்போது எட்டையா ஓடுற. இல்ல யார் தான் நீனே? நேத்து நீ தான் இவ கூட சுத்திக்கிட்டு கிடந்தியா? ஒரு நாள் முழுக்க விடிய இவ உன் கூட தான் இருந்தானே. ஏங்க என்னங்க நீங்க என்ன வயசு பொண்ணு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அறிவில்லை உங்களுக்கு? ஏன் மௌன நான் அடிப்பா என்ன வேணா செய்வேன். அடிக்கிட்டு நீ யாரு? வெள்ள பட முதல்ல நாடு வீட்ல நாய் மாதிரி நுழைஞ்சிக்கிட்டு போ. யாரே நீ? எங்க தங்கமேலி யாருங்க இந்த வீட்டுல? அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன். நான் தான் தங்கமேல. என்ன வேணா? நீ என்னை பாக்குற அப்புறம் இருக்கட்டும். இப்போ நான் அவளை யாத்திரை தீர வரைக்கும் அடிச்சே ஆகணும். ப்ளீஸ்ங்க என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ்ங்க. ஏமா இருமா. அப்படி என்னதான் உங்களுக்கு கோவம்? உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க, பெத்த பிள்ளைய போட்டு இப்படியே அடிப்பாங்க. நீங்க அடிச்சு அவங்க கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? அவன் என்ன செஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன? அது ஒண்ணு நான் பெத்த புள்ள கிடையாது. நான் பெத்த பிள்ளையா இருந்தா நான் என்னத்துக்கு அடிக்க போறேன்? என் புருஷனோட தம்பி மாவ அவ. அது இருக்கட்டும். நீ யாரியா? லீலாவதி அவங்களோட சின்ன பையன். தங்கமேல யாரு? நீங்க தானே? யாரு லீலாவதி அம்மா சின்ன பையனா? ஐயோ தம்பி வாங்க. ஐயோ உட்காருங்க. மன்னிச்சிருக்க தம்பி. எல்லாம் இந்த பாவி சண்டாலியே தான். ஐயோ புரிய கெடுத்தவ. ஐயோ தம்பி நீங்க வர நேரமா பார்த்து என்ன நடக்குது? எல்லாம் அந்த அவசரம் பிடிச்சவளால. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போய் தம்பிக்கு காப்பியை மட்டும் கொண்டு வா. நீங்க உள்ள போங்க. காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, போய் தண்ணி கொண்டு வாங்க. ஆத்தா அடிக்கையில அடங்கு இங்கு வலிக்கலையே, நீ ஓடி வந்து தடுக்கையில நெஞ்சில் ஒரு கூட பூ கொட்டுதே. சொக்கியா யாரு என்னன்னே தெரியல. என் வாழ்க்கையில கஷ்டப்படுற நேரத்துலலாம் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துறீங்க. உங்களை நான் என் உசுறு இருக்கிற வரை மறக்க மாட்டேன். தம்பி இங்க பாருங்க தம்பி. அங்க வந்துடுறேன். காப்பியெல்லாம் ஒன்றும் வேணாம், தண்ணி போதும்னு சொல்லி விட்டேன். அட என்னம்மா நீங்க இப்படி வயசு பண்ணியே போட்டு அடிப்பீங்க? 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் விளக்கமாத்த கூட அடிக்கலாமா? என்ன தம்பி நீங்க? அவளை நான் எடுத்து வளர்க்குறேன். இந்த வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. நேத்து ராத்திரி முழுக்க எங்கே போய் சுத்திட்டு வந்திருக்கா? ஐயோ, இந்த பொண்ணு அடி வாங்குறதுக்கு நாம தான் காரணமா? அது தெரியாத நம்ம பாட்டுக்கு நம்ம நாட்டமா பண்றோம். சரி விடுங்க, எல்லாத்தையும் பொறுமையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அம்மா இல்ல பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. விடுங்க, பாவம் இல்லையா? அவ கிடக்குற தம்பி. நீங்க வந்த காரியத்தை சொல்லுங்க. அம்மா இது நல்ல விஷயம் சொல்லி விட்டாங்களா? அம்மா கிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஆமா, எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். அண்ணன் பொண்ணு பாக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டான். நீங்க வந்து பொண்ணு வீட்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க அம்மா. அப்படியே தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. பொண்ணு ஒண்ணு தூரம்லாம் கிடையாது தம்பி. என்னுடைய சொந்த தங்கச்சி பொண்ணு தான். பக்கத்து ஊரு தான். இவ்வளவு மாதிரிலாம் கிடையாது தம்பி பொண்ணு. இவ்வளவு மாதிரிலாம் நினைச்சு பார்க்காதீங்க. ரொம்ப அடக்கமான பொண்ணு தம்பி. எந்த பையில ஏற எடுத்து கூட பார்த்தது கிடையாது. அம்மா வந்து இந்த நகை அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்க குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கிறோம். தம்பி பரவே சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்ல பரவாயில்ல, வேணாம். நீங்க போய் முதல்ல அவங்க கிட்ட சொல்ற வேலையை பாருங்க. நாளைக்கே பொண்ணு பார்க்க வரோம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி சொல்றேன் தம்பி. வர. ஐயோ எனக்கு கை உள்ள காலம் உள்ள என்னத்த செய்ய? ஏன் தென்றலே? தென்றல் யாரு? அவங்க பேரா? ஆமா அந்த சிறுக்கு பேரு தான் தென்றலே. பேர் வச்சிருக்கானோ பாரு. புயலி சூறாவளி தென்றல்னு சொல்லிக்கிட்டு. ஏன் தென்றலே? நீங்க போங்க, நான் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். தென்றல் நீங்க தண்ணி கேட்டீங்கல்ல, இருங்க கொண்டு வரேன். எங்க இருக்கட்டும். என்ன நீங்க இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்களா? ஏங்க நான் என் அம்மா கிட்ட எத்தனை வாட்டி விளக்கமாத்தல அடி வாங்கியிருப்பேன். என்ன நீங்க? இல்ல உண்மை எதுனே தெரிஞ்சுக்காம எங்க பெரியம்மா அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? என் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படியா? உங்க அப்பா எங்க இருக்காருன்னு பாத்தீங்களா? ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு தான் கிடக்குறாரு. என்னங்க நீங்க? அங்கேயும் உங்களுக்கு கஷ்டம், இங்கேயும் உங்களுக்கு கஷ்டம். சே பாவங்க நீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, அப்ப நான் வரவா? சரிங்க. இதுதான் நம்மளுடைய கடைசி சந்திப்புன்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் நம்மளுடைய முதல் சந்திப்பு. இனி நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கோம். எங்க அண்ணனுக்கு உங்க பெரியமாவோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்க பொண்ணை தான் பொண்ணு பார்க்க போறோம். ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுவோம். யாரு? ஜோ காவியா? ஆமா, பேர் ஜோதின்னு தான் சொன்னாங்க. அவங்கதான். சரி. அப்ப நான் வரட்டுமா? அடுத்து உங்ககிட்ட எப்போ பேசுறது, எப்படி பேசுறது, ஏதாவது போனுங்கன்னு இருந்தா நம்பர் இருந்தா கொடுக்கலாம். நீங்க ஏன் என்கிட்ட பேசணும்? ஏதோ நேற்று தற்செயலா நான் மயங்கி விழுந்ததை காப்பாற்றி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் தற்செயலா என்னை வந்து காப்பாற்றுனீங்க. மறுபடியும் நீங்கள் என்னை பார்க்கணும்னு விதி இருந்தால் பார்த்துக்கலாம். சரி. அப்போனா போன பிறகு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்கல்ல? எதுக்கு? நீங்கள் நெசமாக ஃபீல் பண்ணுவீங்க, என்னை நினச்சி பார்ப்பீங்க. நான் அப்படியெல்லாம் நினச்சிலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு இருக்கிற வேலைக்கு உட்காரவே நேரம் இல்லை. இதில் உங்களை எங்கேருந்து நினச்சி பார்க்குறது? நிச்சயமாக பார்ப்பீங்க. பெருமா உள்ள படி. சரி நான் கிளம்புறேன். ஏய் இங்க பாரு. இந்தா